பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு என்று தனக்காக தனி ஒரு பாதை அமைத்து தமிழக வெற்றி கழகம் என்பது மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது. அது தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் புரட்சி என்று இன்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, உழைப்பால் உயர்ந்த மனிதர், கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, வேளச்சேரியின் அடையாளமாக இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், மாவட்ட செயலாளர், துடிப்பான ஒரு இளைஞர், தளபதி அவர்களுடைய அன்பை பெற்றவர், பொதுச் செயலாளர் அவருடைய பாசத்தை பெற்றவர், வேளச்சேரி மயிலாப்பூர் பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்த நம்முடைய மாவட்ட செயலாளர் KV தாமு அவர்களுக்கும் தன்னுடைய பேச்சால் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தன்னுடைய பேச்சால் கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்ற பேச்சின் அரசன், தமிழக வெற்றி கழகத்தின் அடையாளமாக இருக்கின்ற நாவரசர் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேளச்சேரி மேற்கு பகுதியை சார்ந்த வேளச்சேரி வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். போதும்பா, நீ ஊதுரல ஐயா ஸ்டாலின் காதே கிழிஞ்சிரும் போலயே. இல்ல, இன்னும் 3 மாசத்துக்கு பிறகு கிளியாதான் போகுது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு முன்னாடியே அது ஒரு டீசரா? டீசரே இப்படி இருக்குன்னா தேர்தல் நேரங்களில் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் என்று திமுக சிந்திக்க வேண்டும். எப்பவுமே இது ஒரு தாரக மந்திரம் தான் நம்மளது, சரிங்களா? திமுக என்பது 3 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? திமுக என்பது 3 வகைப்படும். ஒரு வகை திருட்டு, இன்னொன்னு இருட்டு, மூன்றாவது உருட்டு, 4வதா ஒரு வகை இருக்கு. தமிழ்நாட்டு மக்களும் தமிழக வெற்றி கழகம் சேர்ந்து திமுகவை விரட்டு. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி. நண்பா, விசில் 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 ஓட்டு போட்டுருங்க. எல்லாம் நம்மளுடைய தளபதியின் அன்பை பெற்றவர்கள், தளபதியினுடைய வாக்காளர் சொந்தங்கள். இருமுனை போட்டி, ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக என்று நம்ம எல்லாம் சொல்றோம். ஆனா யோசித்து பார்க்கும்போது நேற்று ஐயா அவர்கள் பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு, 2 முனை தான். ஒன்னு தாவேகா, இன்னொன்னு அதிமுக பார்ட் 2. அட உண்மைதாங்க, சிரிக்காதீங்க. திமுக என்பது திமுக கட்சி கிடையாது, அது அதிமுக பார்ட் 2 இருக்கு. சேகர் பாபு யார், எங்க இருந்து வந்தாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் யார், எங்க இருந்து வந்தாரு? KKSSR யார், எங்க இருந்து வந்தாரு? இப்ப ஓ பன்னீர்செல்வம் ஒருத்தர் போயிருக்காரு, எங்க இருந்து போயிருக்காரு? அப்ப திமுக என்பது அதிமுக பார்ட் 2. ஏவா வேலு அண்ணவர் ஞாபகப்படுத்தாரு. அப்ப நீங்களே சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஏவா வேலு, அப்புறம் 10 ரூபா பாலாஜி, அப்புறம் வேற ரகுபதி, அப்புறம் வேற வைத்திலிங்க, அப்புறம் யாருமா நடிப்பறக்கடா. இப்ப நடிப்பறக்கடா ஒரு திமுக இருந்தவர் தான்ப்பா. யார் நடிப்பறக்கன் யாருன்னு தெரியலையா? அன்பின் மகேஷ் பொய்யாமலே சொல்றாப்ல. அப்போ திமுக கட்சி என்பது அதிமுக பார்ட் 2 மாறி இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி, ஒன்று தாவேகா, இன்னொன்று அதிமுக பார்ட் 2. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போறது தமிழக வெற்றி கழகம் தான். தமிழ்நாட்டு மக்களுடைய தாய்மார்களின் அன்பை பெற்ற ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம தாமு அன்பரசன் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்கிறார், திமுக சார்ந்த ஒரு அமைச்சர், பகத்தொகுதி தானே. அவர் சொல்றாரு, விஜய் அவர்கள் கால் தூசி கூட சமம் கிடையாது என்று. அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே,
நாங்க சொல்றோம் 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய திமுக கட்சின்னு சொல்றீங்களே, உங்க திமுக கட்சி எங்களுடைய கால் தூசிக்கு சமம் கிடையாது. நாங்கள் கொள்ளையடிக்கல, நாங்கள் மக்களுடைய கிட்னியை கொள்ளையடிக்கல, நாங்கள் படிக்க வந்த பெண்ணை அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வன்புணர்வு நாங்க செய்யல, அண்ணா நகரில் 10 வயது சிறுமியை பாலியல் கொடுமை நாங்க செய்யல. இதையெல்லாம் செய்தது திருட்டு திமுக தான். தீய சக்தி திமுக. திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம் என்பதை நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம். சொல்றார், ஒவ்வொரு வீட்லயும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, தயவு செய்து அவங்களுக்கு சோறே போடாதீங்கன்னு தாமு அன்பரசன் அவர்கள் சொல்றாங்க. தாமு அன்பரசன் வீட்டில் இருக்க நாங்க சொல்றோம், அக்கா மாரே அம்மா மாரே தயவு செய்து தாமு அன்பரசன் அவர்களுக்கு நீங்க சோறு போடாதீங்கன்ற. திமுக வீட்டில் இருக்கக்கூடியவர்களை தயவு செய்து திமுகவினுடைய கரை வேட்டி கட்டி கொண்டு உங்க வீட்டுக்குள் வந்தார்கள் என்றால் பச்சை தண்ணியும் கொடுக்காதீங்க, சோறும் போடாதீங்க. இந்த தமிழ்நாடை நாசமாக்கியது திமுக என்கின்ற தீய சக்தி தான் அவர் சொல்றார். அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த 3ஆம் ஆண்டு நிகழ்வா தலைவர் அவர்கள் நடனம் ஆண்டார்ல, அந்த நடனத்தை பார்த்த உடனே எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு யாரே தாமு அன்பரசன் அவர் சொல்றார். தமிழ்நாட்டின் நடனத்தின் அடையாளம் தளபதி அவர்கள் தான். தளபதி அவர்களுக்கு இணையாக நடனமாட யாருமே கிடையாது. அது அவங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கா. இப்ப அவங்க கட்சியில ஒருத்தர் இருக்காருல்ல, சுதந்திர போராட்ட தியாகி, யாரு சூப்பர்க்கா, ஷார்ப்பா இருக்கீங்க, வாழ்த்துக்கள்க்கா. யாரு சுதந்திர போராட்ட தியாகி? யாரு? அவரு மட்டும் நல்லா டான்ஸ் ஆடுறாரா? அவர் ஆடி இருப்பாரு, அந்த பாட்டு பாத்துறீங்களா? லாலா கடசாந்தி ஒன்னாலானே நான் பூந்தி, அந்த மாதிரி டான்ஸ் ஆட சொல்றாரு அவரு. தாவேகா என்பது கொள்கை இல்லாத கட்சி, அவர்களிடம் கொள்கை இல்லை அப்படின்னாங்க. சரி, நான் கூட சரி திமுக பயங்கரமான கொள்கை இருக்கும் போல, சிறப்பான கொள்கை இருக்கும் போல நான் நினைச்சேன். அப்புறம் இந்த விருதுநகர்ல ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சுல, அந்த மாநாட்டில் நான் திமுகவினுடைய கொள்கையை பார்த்துட்டேமா. சிறப்பான கொள்கை. வாழ தார புடிச்சிட்டு தொங்குறாமா, தொங்குன்னு தொங்குறான். அந்த தொங்குறவனை பிடிச்சி இன்னொருத்தன் தொங்குறான், அவனை பிடிச்சி இன்னொருத்தன் தொங்குறான் பாருங்க, டவுசர் அவுந்து போச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கரும்பு கட்டி வச்சிருந்தாங்களா, அந்த கரும்பை களவாடிட்டு ஒருத்தன் ஓடுறான். மாநாட்டுக்கு வாகனத்துல போனாங்களே, வாகனத்துல மக்கள் வருவாங்கன்னு பார்த்தா மாநாட்டில் போடப்பட்ட அந்த சேரை எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு போயிட்டான். மாநாட்டு திடல்ல கூட்டம் நடக்குன்னு பார்த்தா மாநாட்டு திடலுக்கு பக்கத்துல இருந்த டாஸ்மார்க்கில் கூட்டம் அதிகமா இருந்துச்சு. திமுகவினுடைய அந்த கரைவேட்டி துண்டை போட்டுக்கிட்டு, அந்த கரைவேட்டியை கட்டிக்கிட்டு எதுல தெரியுமா விழுந்து கிடந்தான்? டாஸ்மார்க் பக்கத்துல இருந்த காவால விழுந்து கிடக்குறான். காலு மேல கால் போட்டு, கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார், ஹோ ஏமா விழுந்து கிடக்குறாங்கம்மா சாக்கடைக்குள்ள. இதுதான் திமுகவினுடைய கொள்கையா? நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இந்த தொகுதியில் நம்ம பாடணும். அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார், யாரு? பெரிய கருப்பன். கருப்பை ஏற்கனவே ரொம்ப குசுமுகார் தானே, கருப்பை உட்கார்ந்து இருக்கிறாப்புல. சரி, ரொம்ப கொள்கைவாதிகள் தானே, நல்ல ஒரு கொள்கை சார்ந்த பாடலா இருக்குன்னு பார்த்தா உண்மையிலே இதான் திமுகவினுடைய கொள்கை என்று பாடல் மூலமா சொல்லிட்டாங்க. பாட்டில் சரக்கு ஒண்ணு குடிக்கவா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடாம நடக்கவா, குடிக்க தொட்டி ஒண்ணு கட்டவா, கட்டி ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தவா, சாஞ்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமா சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா, குளிக்கி வச்ச கொக்க கோலா போல சாயங்காலம் வேலை பொங்கி வந்தால. அமைச்சருக்கு பொங்கிருச்சு போல. உடனே அவரு, அம்மா அங்க நின்று ஆடாதம்மா, முன்னாடி வந்து ஆடுமான்ற. இதுதான் திமுகவினுடைய கொள்கையா? இதுதான் திமுகவினுடைய சித்தாந்தமா? நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்க தலைவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ நிலைப்பாடோடு அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, சாதி மத மோதல்கள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, ஒடுக்குமுறைகள் இருக்கக்கூடாது என்று சமத்துவ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சமத்துவத்தின் தலைவராக வரக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான்.
கொள்கை ரீதியா பேசுங்க, கோட்பாடு ரீதியா பேசுங்க, அதை நாங்க எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த மீச அப்படியே வலிஞ்சு வடியுது ஒருத்தருக்கு. அவரை நக்கி கோபால்னு சொல்லுவாங்க. என்ன கோபால்? இப்ப நக்கீரன் கோபால்லப்பா, நக்கி கோபால். அண்ணா அறிவாலயத்தில் நக்கி கொண்டிருக்கின்ற நக்கி கோபால் சொல்றாரு, நல்லக்கண்ணு அவர்களுடைய உடலை பார்ப்பதற்கு செல்கின்ற போது அண்ணன் விஜய் அவர்கள் மது அருந்திவிட்டு சென்றார் என்று சொல்லக்கூடிய ஐராக்கிய நக்கீரன் கோபால் அவர்களே வாடா போடா என்று பேசுறார். வாடா போடான்னு பேசாதடா கோபாலு. இதே விமர்சனத்தை தான் புரட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன முன்னெடுத்தாங்க? சமூக வலைதளத்தில் இதே போன்ற அவதூறுகளை, அவர் ஒரு குடிகாரர், அவருக்கு எதுவுமே தெரியாது என்று திமுக முன்னெடுத்தது. ஆனால் தேமுதிக தொண்டர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டால் கேப்டன் அவருடைய வீழ்ச்சியை நோக்கி போனாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் என்பது அப்படி கிடையாது. இந்த கூட்டம் என்பது உலகத்திலே தலை சிறந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கின்ற போர் படையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால உங்களுடைய இந்த பொய் பிரச்சாரங்கள், பொய் அவதூறுகள், இதையெல்லாம் நாங்கள் தவிடுபடியாக்குவோம். ஒரு மாபெரும் தலைவர், இந்த மண்ணுக்காக உழைத்த ஒரு காம்ரேட், ஒரு கம்யூனிஸ்ட் போராளி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், அவர் இறந்துட்டாரு. தலைவர் போய் பார்க்கறாங்க, அதை கொச்சைப்படுத்துறாருன்னா இவன் ஒரு பத்திரிகையாளரா? பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டிருக்கின்ற கோபாலபுரத்து 200 ரூபாய் கொத்தடிமைகள், நியூஸ் தமிழ் 24x7 என்ற ஒரு செய்தி நிறுவனத்தில் வேலை செய்த பத்திரிகையாளர், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி என்ற ஒரு ரவுடி கும்பலால் தாக்கப்பட்ட போது நக்கீரன் கோபால் அவர்களே, உங்கள் வாயில் என்ன இருந்தது? எங்களுடைய சின்ன விசில் இருந்ததா? பேசியிருக்கணுமா கூடாதா? தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்க, அது குறித்து நக்கீரன் கோபால் பேசுவாரா? வாயில் என்ன இருந்தது? எங்களுடைய விசில் இருந்ததா? பொறுப்பு டிஜிபியை நியமித்திருக்கிறாங்க. நிரந்தர டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிய பிறகு கூட இன்னும் நிரந்தர டிஜிபியை நியமிக்காம இருக்காங்களே, இது குறித்து நக்கி பிழைக்கிற கோபால் பேசுவாரா? நான் எந்த பத்திரிகையாளரையும் இப்படி தரைக்குறைவா பேசுனது கிடையாது. ஆனால் என் தலைவனை குறித்து நீ அவதூறாக பேசுகின்ற பொழுது, நீ எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் உன் முகத்திரையை கிழிப்பதா எங்களுடைய ஒரே வேலை. விசிலடித்தான் கும்பல்கள் என்று சொல்றீங்க. ஆமாம், நாங்கள் விசிலடித்தான் கும்பல்கள் தான், நாங்கள் விசிலடித்தான் குஞ்சுகள் தான். இன்னும் தமிழ்நாட்டில் 3 மாதத்திற்கு எங்களை போன்று விசிலடித்தான் கூட்டத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. திமுக என்பது நாசகார சக்தி. திமுக என்பது மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய சக்தி. திமுக என்பது தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய சக்தி என்று தமிழ்நாடு முழுவதும் சந்து பந்தெல்லாம் விசிலடித்து திமுகவினுடைய முகத்திரையை நாங்கள் கிழிக்கத்தான் போகிறோம். களத்துல தைரியமாக இருக்கிறோம். வேளச்சேரி வெங்கடேஷ் இருக்கிறாரு, 15 ஆண்டுகளாக ரசிகர் மன்ற நிர்வாகியாக, நற்பணி மன்ற நிர்வாகியாக, மக்கள் இயக்க நிர்வாகியாக சமரசம் இல்லாமல் உழைத்ததால், போராடியதால் தான் இவ்வளவு பெரிய அங்கீகாரம். மாவட்ட செயலாளர் தாமு அவர்களுடைய அன்பை பெற்றவர், நம்பிக்கைக்குரியவர். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார். ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். பொதுச் செயலாளர் அவர்களும் தலைவர் அவர்களும் மாவட்ட செயலாளர் தாமு அவர்களும் கை நீட்டி இந்த வேலையை செய் என்றால் சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான் இந்த பகுதியினுடைய செயலாளர். கண்ணு கட்டிய தூரம் வரை இவ்வளவு கூட்டம் வருதுன்னா, திமுக இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் 10 லட்சம் செலவு செய்வாங்க. ஹோட்டலுக்கோ கோழி பிரியாணிக்கோ 2000 ரூபாய் காசுக்கு கூடிய கூட்டம் கிடையாது. அண்ணன் விஜய் என்கின்ற முகத்திற்காக கூடிய கூட்டம், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டம். இந்த கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா என்று திமுக கேலி செய்கிறார்கள். கூடும் கூட்டம் ஓட்டாக மாறும். இங்கே கூடியிருக்கின்ற கூட்டம் என்பது கூடி களையும் கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீட்டிற்கு அனுப்பக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்துதான் 2 கூட்டம் கதறி கொண்டிருக்கு. தெரியுதா 2 கூட்டம் யாருன்னு? நீ சூரியன் நான் தாமரை, வந்தால் தானே மலர்கிறேன். யாரு? ஒரு கூட்டம் பிஜேபி கூட்டம், ஒரு கூட்டம் திமுக கூட்டம். இந்த 2 கூட்டமும் நம்மை பார்த்து கதறுகிறது என்றால், மக்களின் வலிமையான சக்தியாக அண்ணன் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் தலை சிறந்த ஒரு இயக்கமாக வளர்ந்து வருது. இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். தலைவர் அவர்கள் ஒரு வீரத்தின் அடையாளமாக சமரசம் செய்யக்கூடாது, சமரசம் செய்ய முடியாத, சமரசம் செய்ய மாட்டேன் என்ற உறுதியான நிலைப்பாட்டு கொண்ட தலைவர் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, அவர் எதிர்க்கக்கூடிய 2 கட்சியுமே ஆளுங்கட்சி.
ஒன்று திமுக மாநிலத்தில் ஆளுங்கட்சி, ஒன்று பிஜேபி ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி. 2 ஆளுங்கட்சியும் எதிர்த்து நான் துணிச்சலோடு வர, தாய்மார்களுடைய ஆதரவோடு, இளைஞர்களுடைய ஆதரவோடு 2 கட்சியை நான் வீழ்த்துவேன் என்று சமரசம் இல்லாமல் சமர் செய்வதற்காக வரக்கூடிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அவர் நினைச்சிருந்தா சமரசம் செஞ்சிருக்கலாம், ஒன்றிய அரசோடு சமரசம் செஞ்சிருக்கலாம். அவர் எங்கோ சென்றிருப்பார். அவருடைய சொந்த படத்திற்கு பிரச்சனை, ஜனநாயக படத்துக்கு பிரச்சனை. இது என்னுடைய படம், என் பிரச்சனை, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் என் பிரச்சனைக்கு நான் மக்களை பயன்படுத்த மாட்டேன் என்று சட்ட போராட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் வரும்போது கூட ஒரு தம்பி கேட்டாப்புல, என்னண்ணே படம் எப்பனே வரும், படம் பார்ப்பதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோன்னு. நான் தம்பிகிட்ட ஒண்ணே தான் சொன்னேன், 3 மாசத்திற்கு முன்பாக படம் வந்தால் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் என்று வரும். 3 மாதத்திற்கு பிறகு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு படம் வந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த படம் ஜனநாயகன் என்று வரும். அந்த நிலையை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் உருவாக்கத்தான் போறாங்க. அவர் அப்படியே வந்து திரைத்துறையில் இருந்து அப்படியே அரசியலுக்கு வரல. தாமு அவர்கள் இருக்கிறார்னா 28 வருஷமாக இந்த மக்கள் இயக்கத்தில் உழைச்சிருக்கிறாரு. அவர் ஏராளமான உதவிகளை செய்கிறாரு. அனைத்தும் அவர் உழைத்த பணம். கோடீஸ்வரர் குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது, மிட்டா மிராசு கிடையாது, பண்ணையார் குடும்பம் கிடையாது, சாதாரண எளிய குடும்பம். ஆட்டோ ஓட்டிய தாமு அவர்கள் இன்று மாவட்ட செயலாளராக இருக்கிறார் என்றால் உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். கடுமையாக உழைத்தார், சமரசம் இல்லாமல் உழைத்தார். இங்கு கூடியிருக்கின்ற எல்லோருமே ஏழை எளிய நசுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் எளிய பின்னணியை சார்ந்தவர்கள் தான். இன்று எல்லோரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தலைவர் கொடுத்திருக்கிறார்னா அவர் பணத்தை பார்க்கல, நல்ல மனதை பார்க்கிறார், மக்களுக்காக உழைக்கக்கூடிய சிந்தனையை பார்க்கிறார். இங்கே உங்க முன்னாடி நின்று கொண்டு நான் பேசுறேன். இது 11வது கூட்டம். நேற்று புதுக்கோட்டையில் பேசினோம், நானும் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களும். அதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் திண்டுக்கல்ல பேசினாரு, அதுக்கு முன்னாடி நாகர்கோயில்ல பேசினாரு. ஓய்வே இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறாரு. ஐயா வயசாயிடுச்சு, ஓய்வு எடுங்கன்னு ஐயா கிட்ட சொன்னா, டேய் யாருக்குடா வயசாயிடுச்சு, 25 வயது இளைஞன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இளைஞன் போல தமிழ்நாடு முழுவதும் சுழன்று கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள். நாங்களும் தமிழ்நாடு முழுவதும் தொண்டை தண்ணி கிளிய கத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழணும். திமுக சொல்றாங்க, எங்களை வீழ்த்துவதற்கு யாரும் கிடையாது, கண்ணு கட்டிய தூர வரை யாருமே கிடையாது என்று சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே, கண்ணை திறந்து பாருங்கள், உங்களை வீழ்த்துவதற்கு அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மக்களுக்கான தலைவரா இருப்பாருன்னு பார்த்தா காப்பி பேஸ்ட் தலைவரா இருக்கிறது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது என்னன்னு புரியுதா? சமீப காலமா அவருடைய காஸ்டியூம் எல்லாம் பாத்தீங்களா? தளபதி மாதிரியே யாரோ போய் சொல்லியிருக்காங்க போல ஆள் மனசுல, ஐயா விஜய் அவர்கள் சினிமாவுக்கு போயிட்டாப்ல, அந்த இடத்தில் வெற்றிடம் இருக்கு, நீங்க அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு யாரோ ஆள் மனதில் சொன்ன உடனே அவரும் ஆமால சரியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி மாதிரியே சட்டை வெள்ளை கலர், தளபதி மாதிரியே காக்கி கலர் பேண்ட், தளபதி மாதிரியே நடக்க ட்ரை பண்ணாரு, முடியல. அதுக்கப்புறம் கட்சிக்காரங்கிட்டே சொல்லி, ஓ தலைவர் நடந்து வருவாப்ல, இந்த பக்கம் இருந்து ஒரு 4 துண்டு, இந்த பக்கம் இருந்து ஒரு 4 துண்டை தூக்கி போடுங்கடான்னு. அவன் சமங்கான்ல இருந்திருப்பான் போல ஐயா ஸ்டாலின் மேல. துண்டை தூக்கி போறானா சுருட்டி மூஞ்சி அடிச்சான். அவர் திணறி போய் சில துண்டை பிடிச்சாரு, சில துண்டை கீழே போட்டாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, ரியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் ஒரே தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான். அதனால அந்த காப்பி பேஸ்ட் வேலையெல்லாம் நீங்க விட்டுட்டு மக்களுக்கான வேலையை பாருங்க. மழை பெய்தால் சென்னை முழுவதும் தத்தளிக்கிறது. வேளச்சேரி என்பது வெள்ளச்சேரியாக மாறுகிறது. எங்கு திரும்பினாலும் பள்ளங்கள், எங்கு திரும்பினாலும் தண்ணியா இருக்கும். மழை பெஞ்சுனா நம்ம வாகனத்தை நிறுத்த இடம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு மேட்டான பகுதியில் போய் நிறுத்தலான்னு மேம்பாலத்து மேல போய் நம்முடைய வாகனத்தை நிறுத்தினால் அதற்கு ஃபைன் போட்ட கேடுகட்ட ஆட்சி தான் இந்த திமுகவின் ஆட்சி. அதுக்கப்புறம் சமூக வலைதளத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களை வண்டையா கழுவி ஊத்திய பிறகுதான் இல்லங்க தெரியாம அபராதம் போட்டோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வேளச்சேரியில் தானே இருந்தாரு, வேளச்சேரியில தானே இருந்தாரு, அவர் குடியிருப்பு இங்க தானே இருந்தது. வேளச்சேரியில இருந்து திடீரென்று காலி செய்து ஏன் நீங்கள் கோபாலபுரத்துக்கு போனீங்க? ஏன் போனீங்க? இங்க இருந்தா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருது,
அதனால இங்க இருந்து நீங்க அங்க போயிட்டீங்க. அப்போ உங்களே நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தண்ணியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களே ஐயா ஸ்டாலின் அவர்களே, தெரியாதா? அந்த மக்களை எல்லாம் மீட்பதற்காகத்தான் மீட்பராக அண்ணன் விஜய் அவர்கள் வராங்க. அக்கா கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது, எடப்பாடி பழனிசாமியே வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா, டாஸ்மார்க்கை எப்போது இழுத்து மூடுவீங்க? அந்த சாராயத்தை குடிச்சுதான் தமிழ்நாட்டில் பல தாய்மார்கள் தாலியை அறுத்துட்டாங்க. இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. வெக்கம் இல்லையா எடப்பாடியே அப்படின்னு கேட்ட அக்கா கனிமொழி அவர்களே, தளபதியினுடைய அன்பு தம்பி லயலமணியாகிய நான் வேளச்சேரி மண்ணிலிருந்து கேட்கிறேன். பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய அக்கா கனிமொழி அவர்களே, வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா? உங்களுடைய ஆட்சி தானே நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் டாஸ்மார்க்கை இழுத்து மூட மாட்டீங்களா? அக்கா கனிமொழி அவர்களே, வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா என்று நான் கேட்கிறேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நான் அப்பா. எப்படி தப்பா தானே போகுது? அது எனக்கு எங்க அப்பா தான் அப்பா, இன்னொருத்தர் வந்து எனக்கு அப்பாலாம் கிடையாது. ஒரு அப்பாவா சொல்றேன், தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு அப்பா ஸ்டாலின் அவர்களே, அப்பா ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் முதலமைச்சரா இருக்கிறீங்க. நீங்க நினைத்தால் டாஸ்மார்க்கை இழுத்து மூடலாம், நீங்க நினைத்தால் போதை புழக்கம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கலாம். ஆனால் நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கீங்க. அதனால் ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு அப்பா கிடையாது, எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற எம்டி டப்பா. திரளாக எங்க தாய்மார்கள் கூடி இருக்கிறீங்க. எல்லோருக்கும் 1000 ரூபாய் தருகிறேன் என்று தானமா ஓட்டு கேட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? கொடுக்கல. திடீர்னு கோடைக்கால நிதி. ஏன் போன வருஷம் கோடைக்காலம் கிடையாதா? 2023 கோடைக்காலம் கிடையாதா? சூரியன் அப்படியே மறைஞ்சே இருந்துச்சா ஒரு வருஷமா? திடீரென்று இப்ப 5000 ரூபாய் கொடுக்குறாங்கம்மா. ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, தமிழ்நாடு கடன் மாநிலம் ஆயிருச்சு, 10 லட்சம் கோடி கடனாயிருச்சுன்னு சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, எப்படி உங்களால் 1 கோடி பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடிந்தது என்று நீங்க சிந்திச்சீங்களா? எப்படி கொடுத்தாங்க? மேற்கொண்டு தமிழ் மாநிலத்தை ஒரு கடன்கார மாநிலமாக ஆக்கக்கூடிய வேலையை இந்த கேடுகட்ட கும்பல் செய்து கொண்டிருக்கு. KN நேருன்னு ஒருத்தர் இருக்கிறாருமா, 1200 கோடி ஊழல் செய்திருக்கிறார். அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சொல்லுது. இன்னும் வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவருடைய காவல்துறை வழக்கு பதிவு செய்யவே இல்லையே. தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்தை நாட்டு மக்களுக்காக கொடுத்து உதவி செய்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். உங்களை போன்ற என்னை போன்ற மக்களிடம் இருக்கக்கூடிய சொத்தை தனக்காக கொள்ளையடித்தவர் திருச்சி KN நேரு அவர்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் கொள்ளைதாமா. இது திமுக கொள்ளை கட்சின்னு அதுக்கு பேர் வைக்கிறோம். எங்கு திரும்பினாலும் கொள்ளை, கொலை, கற்பழிப்பு. அப்ப இதிலிருந்து ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் ஒரு மாற்று சக்தியாக பிரைமரி ஃபோர்ஸ், முதன்மை சக்தி, அண்ணா அவர்களுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு நிகழ்காலத்தில் முதன்மை சக்தியாக கரிஸ்மேட்டிக் லீடராக மக்களின் மனங்களை வென்ற மக்கள் தலைவராக வரக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அதனாலதான் திமுகவுக்கு பயம், அதனாலதான் பதட்டம். ஐயா ஸ்டாலின் அவர்களை சொல்றேன், SOPன்னு ஒன்று உருவாக்கி இருக்கீங்க மக்களை சந்திப்பதற்கென்று. 5000க்கு மேல மக்கள் கூடினாங்கன்னா அவங்களுக்கு என்ன எதானாலும் நம்ம தான் பொறுப்பேற்கணும். ஒரு கூட்டம் நடத்தினா 4999 பேர் தான் வரணும் நம்ம கூட்டத்துக்கு. 5000க்கு மேல வந்துட்டாங்கன்னா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா? இந்த அளவுக்கான அச்சத்தையும் பயத்தையும் திமுக வரலாற்றிலேயே யாரும் உருவாக்கி இருக்க மாட்டாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். எங்கு சென்றாலும் தடை, மக்களை சந்திக்க முடியல, போஸ்டர் ஒட்ட முடியல, பேனர் ஏத்த முடியல, கொடி ஏத்த முடியல, நிகழ்ச்சி நடத்த முடியல. எங்கு திரும்பினாலும் அடக்குமுறைகள். உங்களுடைய அடக்குமுறைகளை பார்த்து பயம் கொள்ளும் கூட்டம் கிடையாது. உங்கள் அடக்குமுறையை தவிடு பொடியாக்கி வெற்றி கோட்டைக்கு செல்லக்கூடிய வெற்றி கூட்டம் நாங்கெல்லாம். போஸ்டரை கிழிக்கிறீங்க, பேனரை கிழிக்கிறீங்க. தமிழ்நாட்டு தாய்மார்கள் இளைஞர்களுடைய இதயத்தில் இருக்கின்ற எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை உங்களால் என்ன செய்ய முடியும்? என்ன அப்படியே அந்த இதயத்தை அப்படியே கிழிச்சு அப்படியே உள்ள தேடி அப்படியே அண்ணன் விஜய் அவர்கள் எடுக்க போறீங்களா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எங்களுடைய இலக்கு என்பது அதிமுக பார்ட் 2 கட்சியை தமிழ்நாட்டில் இருந்து, தெரியுதா பார்ட் 2 என்னன்னு? திமுக அதிமுக பார்ட் 2 கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியை தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்துவதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு. குப்பை வண்டியோடு வருவாங்க, விசில் அடிச்சா குப்பை வண்டி வரும்ன்றாங்க, நகைச்சுவை பண்றாங்களாமா.
ஆமாங்க, நாங்க குப்பை வண்டியோட தான் வர போறோம். காலையில 6 மணிக்கு விசில் அடிச்சுட்டே வருவோம். அமைச்சர் சேகர் பாபு வீட்டு வழியா வருவோம், தாமு அன்பரசன் வழியா வருவோம், அவங்க வீட்டு வழியா வருவோம், நம்ம கோபாலபுரத்தில் இருக்கிற ஐயா MK ஸ்டாலின் வீட்டு வழியா வருவோம், உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய அந்த சந்தில வருவோம், கனிமொழி அக்கா அவர்கள் இருக்கக்கூடிய தெரு வழியாக வருவோம், விசில் அடித்துக் கொண்டே வருவோம், குப்பை வண்டியோடு வருவோம். அந்த விசில் சத்தத்தை கேட்டு அந்த தெருக்களில் இருக்கின்ற மக்கள் கைகளில் கருப்பு கலரில் கவரில் வருவாங்கல்ல. வெளியில எதுக்கு வருவாங்க? குப்பைய போட வருவாங்க. அந்த கருப்பு கலர் கவருக்குள் இருப்பது திமுக என்கின்ற கட்சி. அந்த கட்சி அந்த குப்பை வண்டியில் போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக புதைப்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே இலக்கு. அதனால தாய்மார்களே, இங்கு திரளாக கூடியிருக்கின்ற தாய்மார்களே, நீங்கள் நினைத்தால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும். நீங்கள் நினைத்ததால் தான் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தார். தாய்மார்கள் நினைத்ததால் தான் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார். தாய்மார்கள் நினைத்ததால் தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அந்த வரிசையில் நீங்கள் நினைத்து விட்டீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். 3 மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது. ஒற்றை விரலால் ஓங்கி அடியுங்கள். விசில் சின்னத்திற்கு உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். எங்களை பார்த்து விசிலடித்தான் குஞ்சிகள் என்று சொல்லக்கூடிய ஆளும் திமுகவிற்கு மிக சத்தமாக சொல்லுகிறேன், ஆம், நாங்கள் விசிலடித்தான் குஞ்சிகள் தான். உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் விசிலடித்து காட்டுறேன். இந்த விசில் சத்தம் விண்ணை புலக்கும். இந்த விசில் சத்தம் கோபாலபுரம் கொத்தடிமைகளை விரட்டும். இந்த விசில் சத்தம் ஜார்ஜ் கோட்டையில் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கொடியாக பட்டொலி வீசி பறக்கும் என்பதை கூறி பகுதி செயலாளர் சொன்னார், அவ்வளோ நெருக்கடி அப்படின்னு. நம்ம வாத்தியார் பாடல் தான், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அப்ப சில பேர் இருக்கிறாங்க 10 கட்சி கூட்டணி, 15 கட்சி கூட்டணி, எல்லாமே சுயநலத்திற்காக வந்தவர்கள் தான். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்கின்ற ஒரு நிகழ்கால எம்ஜிஆரின் நிழலாக வரக்கூடியவர் அண்ணன் விஜய் அவர்கள். வரலாறு திரும்புகிறது. 1967 எப்படி அண்ணா தலைமையில் மாற்றம் நிகழ்ந்ததோ, 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் மாற்றம் நிகழ்ந்ததோ, அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணாவாக எம்ஜிஆராக வரக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள் 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக அமர்வார். ஸ்டாலின் போன்ற கொம்பாதி கொம்ப நினைத்தாலும் அண்ணன் அவருடைய வெற்றியை தடுக்க முடியாது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.